ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோவில் பார்க்க போகிறது திருப்பதியில் உள்ள பெருமாள் சாமி கோவில் மாதிரியே விசாகப்பட்டினத்துலேயே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட வியூ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். ரெண்டு மலைகளுக்கு நடுவில் கடல் இருக்க மாதிரியான சீன் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகொண்டா பீச் பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கைலாசகிரி, இந்த கைலாசகிரியெல்லாம் தாண்டி போனால் தான் ரிஷிகொண்டா பீச்சுக்கு வந்து போக முடியும். ஸோ ரிஷிகொண்டா பீச்சுக்கு முன்னாடியே இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கோவில் வந்துடும். அதாவது இந்த கோவில் பற்றி சொல்லணும்னா 10 ஏக்கர் நிலப்பரப்பில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் தான் இது. இந்த கோவில் பற்றி தான் என்னோடய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோவிலுக்கு வந்து எப்படி போகணும், போகிற வழியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கை மாதிரி சிம்பிள் வச்சு காமிச்சிருக்கிறது வந்து ரோப் கார். இது வந்து கைலாசகிரியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதாவது சீசன் டைமில் வந்து நம்ம வைசாக் தாண்டி போனாலே ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் நிறைய இருக்கும். போகிற இடம் எல்லாம் மலைகளாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைசாக் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால வைசாக் சுற்றி நிறைய பீச் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ விசாகப்பட்டினம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான இடம். அது எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் மட்டும்தான். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கொளுத்துன்னு கொளுத்தும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ சீசன் டைமில் வந்து வைசாக் மாதிரியான ஒரு சொர்க்க பூமி வேறு எங்கேயுமே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கோவில் தான் வைசாக்கில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவில். திருப்பதியில் உள்ள பெருமாளுக்கு வந்து என்ன முறைப்படி சடங்குகள் நடக்குதோ அதே முறைப்படி தான் இங்கேயும் சடங்குகள் நடக்கும். இந்த கோவிலுக்கு வந்து வைசாக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரணும்னாச்சுன்னா 17 கிலோமீட்டர் ஆகும். காலை 6 to 8 மணி வரைக்கும் கோயில் வந்து நடை திறந்திருக்கும். ஸோ இங்கே வந்து மலைக்கு வந்து நேராக பைக்கில் போகலாம், காரில் போகலாம், நடந்து கூட போகலாம். அந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்குது. உள்ளேயே பார்க்கிங் வசதி, பாத்ரூம் வசதி, அந்த மாதிரி எல்லா வசதியுமே உள்ள வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான இடம். இந்த கோவிலை சுற்றி அவ்வளோ அழகாக பராமரிப்பு செஞ்சுருந்துருப்பாங்க. சுற்றி பூக்களாக இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த இடத்த பார்க்கும்போது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவ்வளவு அழகாக இருந்தது. 2 மலைகளுக்கு நடுவில் கடல் தெரிகிற வியூ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றி பூக்கள் வந்து சாதாரண காகித பூ தான், அதுவுமே அந்த இடத்த வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிக்கிற மாதிரி இருந்தது.
அதாவது இந்த கோயிலோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஆன்மீகத்தை வந்து அழகாக காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்தது. ஸோ வைசாக்ல இந்த மாதிரி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு திருப்பதி கோயில் மாதிரியான கோவிலை என்னோட விளாக்ல நான் வந்து போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.